ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கொத்தமல்லி சட்னி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அண்ட் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதிலே வந்து தாளித்து வதக்கி செய்கிற ஒரு சட்னி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நான் வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் முழு உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்களே, அதாவது வெள்ளை உளுந்து, முழு உளுந்து அது வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு. இது 3மே வந்து நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். வறுத்த பிறகு கொஞ்சம் லைட் கலராக மாறின பிறகு நான் வந்து ஒரு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு அது மாதிரி வெட்டி வச்சு சேர்த்துருக்கேன். பூண்டும் நல்லா வதக்கி எடுத்த பிறகு ஒரு 5 மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5 சேர்க்கல, 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் காரமாக வேணும்னா 5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மிளகாவும் நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விரல் சைஸ்க்கு புளியும் சேர்த்து அது கூட வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நான் 3 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து தக்காளியும் கொத்தமல்லியும் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், டாமினேட் பண்ணணும் அந்த சட்னியில். ஸோ இப்போ வந்து 3 தக்காளியை வந்து சேர்த்துட்டு அது கூட உப்பு வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை வதக்கி விட்ட பிறகு நாம் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நினைப்பீங்க டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணலான்ட்டு. பட் பொடி பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுறதுனால அது கூட வதங்கும் போது அந்த பொடியோட ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் வந்து இறங்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ அது பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு பஞ்ச் கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறனால தான் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி நல்லா கொஞ்சம் மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு கருவேப்பிலை சேர்க்கக்கூடாதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சட்னியை இப்படியே அரைச்சிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு லைட்டாக தாளிச்சிக்கோங்க. சூப்பரான நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு.